திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் முன்னிலையில் அன்வர் ராஜா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவில் இணைந்தார். பாஜகவுடன் அதிமுக மீண்டும் கூட்டணி அமைத்ததால் அன்வர் ராஜா அதிருப்தியில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் கூட்டணி கட்சியான பாஜகவை கடுமையாக விமர்சித்தும் அவர் பேட்டி அளித்திருந்தார். பாஜகவுடனான கூட்டணியினால் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்காது எனவும் பேசியிருந்தார். இந்த நிலையில் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் முன்னிலையில் அவர் திமுகவில் இணைந்தார். அப்போது அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு, சேகர் பாபு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், பேரறிஞர் அண்ணா தலைமையில் கருத்தியல் ரீதியாக வளர்ந்தவர்கள் நாங்கள். பாஜகவின் கையில் அதிமுக சிக்கியிருக்கிறது. அதிமுக தனது கொள்கைகளுக்கு மாறாக செயல்படுகிறது. அதிமுகவை அழிப்பதுதான் பாஜகவின் நோக்கம் என கூறினார். அதிமுகவை அழித்துவிட்டு திமுகவுடன் போட்டி போடுவதே பாஜகவின் திட்டம் எனவும், பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என்ற என் மனதின் ஆதங்கத்தை தலைமைக்கு தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள். அவர்கள் எதிர்மறை சக்தியாக உள்ளதாகவும் அன்வர் ராஜா கூறினார். இதனிடையே அதிமுக அமைப்பு செயலாளராக இருந்த அன்வர் ராஜா அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி அதிமுக தலைமை நடவடிக்கை எடுத்தது. திமுகவிலிருந்து விலகி அதிமுகவை எம்ஜிஆர் தோற்றுவித்த காலம் முதல் அக்கட்சியில் அடிப்படை உறுப்பினராக இருந்து வந்தவர் அன்வர் ராஜா. 1986ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அவருக்கு முதல் முறையாக வாய்ப்பளிக்கப்பட்டது. அதிமுக அந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த போதும் கூட மண்டபம் ஊராட்சி ஒன்றிய தலைவராக அன்வர் ராஜா வெற்றி பெற்றார். பின்னர் மதுரையில் நடைபெற்ற எம்ஜிஆர் மன்ற மாநாட்டில் அன்வர் ராஜாவை அழைத்து பேச வைத்த எம்ஜிஆர் அவரை அதிமுகவின் ஆட்சி மன்ற குழுவிலும் இடம்பெற செய்து கௌரவித்தார். மொத்தம் 15 பேர் இடம்பெற்ற அந்த குழுவில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் அன்வர் ராஜாவும் மட்டுமே அமைச்சர் பதவியில் இல்லாதவர்கள். எம்ஜிஆர் மறைந்த பின் அதிமுக ஜே அணி, ஜா அணி என்று இரண்டாக உடைந்த போது எம்ஜிஆரின் மனைவி ஜானகிக்கு ஆதரவளித்தார் அன்வர் ராஜா. 89 சட்டப்பேரவை தேர்தலில் ஜானகி அணி சார்பில் வேட்பாளராக களமிறங்கி தோல்வி அடைந்தார். அதன் பின் கட்சி ஜெயலலிதா வசம் சென்றபோது ஜெயலலிதா முன்னிலையில் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சியில் அன்வர் ராஜாவுக்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பு வழங்கப்பட்டது. 2014 மக்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் ராமநாதபுர தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அன்வர் ராஜா ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவித்தார். சசிகலாவின் தலைமையை அதிமுக ஏற்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த அவர் 2021ஆம் ஆண்டு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு பின்னர் 2023இல் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று மீண்டும் கட்சியில் இணைந்தார். 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிரான நிலைப்பாட்டிலேயே பேசி வந்த அன்வர் ராஜாவுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்படவில்லை. ஆனாலும் அதிமுகவிலேயே தொடர்ச்சியாக நீடித்து வந்த அன்வர் ராஜா திடீரென அதிமுகவில் ஒற்றை தலைமை தேவைப்படுகிறது என்றார். இந்த நிலையில்தான் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அன்வர் ராஜா திமுகவில் இணைந்துள்ளார். ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் அன்வர் ராஜாவின் செயல் அதனை மேலும் வலுப்படுத்தியுள்ளது.